அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியிலே பெரும் பாவங்களும் அதற்கான தண்டனைகளும் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டுள்ளது. பொதுவாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதனை இயல்பிலேயே பாவம் செய்யக்கூடியவனாகத்தான் படைத்திருக்கிறான். முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய எண்ணற்ற அருட்கொடைகளை, பாக்கியங்களை நேரடியாக அனுபவிக்கின்ற வாய்ப்பை பெற்றார்கள். அவர்கள் விரும்பியதெல்லாம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையிலே அவர்களை சொர்க்க சோலையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குடியமர்த்தி இருந்தான். அவர்களுக்கு அல்லாஹ் போட்ட கட்டளை ஒரே ஒரு கட்டளை தான், வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா ஃபதகூனா மினல் ஸாலிமீன். இந்த மரத்தை நீங்கள் நெருங்காதீர்கள், இந்த தோட்டத்தில் உள்ள எதை வேண்டுமானாலும் உண்ணுங்கள், புசியுங்கள், இந்த ஒரே ஒரு மரத்தை மாத்திரம் நீங்கள் நெருங்காதீர்கள், நெருங்கினால் அநீதி இழைத்தவர்களாக நீங்கள் ஆவீர்கள். இதுதான் அல்லாஹ் அவர்களுக்கு விதித்த ஒரே தடை. மற்ற எதை வேண்டாலும் சாப்பிடலாம். அந்த தோட்டத்தில் அவர்கள் நினைத்ததெல்லாம் அவர்களுக்கு கிடைத்தது. ஆனாலும் இந்த மனிதன் இயல்பிலேயே பாவம் செய்யக்கூடியவனாக படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை காட்டுவதற்காக என்ன நடக்கிறது, இந்த ஒரு கட்டளை அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இவ்வளவு மரத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானே, இவ்வளவு பாக்கியங்களை தந்திருக்கிறானே, நினைத்த எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம் என்று அனுமதித்திருக்கிறானே, ஒரு 100-200 மரங்களை அல்லாஹ் நமக்கு தடுக்கலையே, இந்த ஒண்ணுதானே தடுத்திருக்கிறான் என்று அவர் தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொள்ள முடிந்ததா என்றால் முடியல. அவர்களையே சைத்தான் கெடுத்து விட்டதாக திருமறை குர்ஆன் சொல்கிறது. ஃபவஸ்வஸ லஹும ஷைத்தான், ஷைத்தான் அவர்களுக்கு தீய எண்ணங்களை உள்ளத்திலே விதைத்து ஃபஅஹ்ரஜஹுமா மிம்மா கானா ஃபீஹி, அவங்க ரெண்டு பேரும் இருந்த உயர்ந்த நிலையிலிருந்து அவங்களை அப்புறப்படுத்திட்டான். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை சொல்லும் பொழுது ஃபஅஸா ஆதமு ரப்பஹு ஃபகவா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தம்முடைய இறைவனின் கட்டளையை மீறினார்கள், பாவம் செய்தார்கள், ஃபகவா வழிகட்டார்கள் என்று ஒரு கடுமையான வார்த்தையை இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செய்த தப்பை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் பிரயோகிக்கிறான். அப்ப இதுல என்ன விளங்குது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இயல்பிலேயே தப்பு செய்கிறவர்களாக படைக்கப்பட்டார்கள். மனுஷன் பாவம் செய்யறவன் தான். இது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டுமா, அவங்களுடைய சந்ததிகள் எல்லாருக்குமா? அவர் செஞ்சா நம்மளும் செய்யணுமா? அது அவருக்கு மாத்திரம் உள்ள குணாதிசயமா அல்லது மனிதன் என்ற முறையில் அத்தனை பேருக்கும் உள்ளதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு பனி ஆதம ஹத்தாவுன், ஆதமுடைய மக்கள் அத்தனை பேருமே தப்பு செய்யறவங்க தான். அது அவருடைய தனிப்பட்ட குணாதிசயம் அல்ல, மனிதனுக்கே உள்ள குணாதிசயம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்க. குல்லு பனி ஆதம ஹத்தாவுன், ஆதமுடைய மக்கள் அத்தனை பேருமே தப்பு செய்யறவர்கள் தான். வ கைருல் ஹத்தாயின தவாபூன், இந்த தப்பு செய்யறவங்கள சிறந்தவங்க யார் என்று கேட்டால் திருந்திக் கொள்றவங்க, தப்புக்கு வருந்துறவங்க, இனிமே செய்ய மாட்டேன் என்று தீர்மானம் செய்து தங்களை திருத்திக் கொள்றவங்க இருக்காங்களே, அவங்க தான் சிறந்தவங்களே தவிர தப்பே செய்யாதவர்கள் யாரும் கிடையாது. ஆதமுடைய மக்கள் அத்தனை பேரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுல நபிமார்கள் அடங்குவார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடங்குவார்கள், இப்ராஹிம் நபி அடங்குவார்கள், அவர்களுக்கு முன்னும் பின்னும் வந்த எல்லா நல்லடியார்களும் அடங்குவார்கள். அப்ப ஆதமுடைய மக்கள் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டால் நீங்க தப்பு தான் செய்வீங்க, பாவம் தான் செய்வீங்க. எல்லா விஷயத்தையும் நீங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை பேணி நடக்க மாட்டீர்கள். எதையெல்லாம் அல்லாஹ் செய்யும்படி சொன்னானோ அதை 100% செய்த ஒருத்தன் உலகத்தில் கிடையாது. எதையெல்லாம் அல்லாஹ் தடுத்தானோ அந்த தடை அத்தனையும் தவிர்த்து கொண்ட ஒரு மனிதர் உலகத்தில் உண்டுமான்னா கிடையாது. என்ன வித்தியாசம் இருக்கலாம்? நான் 10 செய்யலாம், நீங்க 5 செய்யலாம், தப்பு. நான் 100 தப்பு செய்யலாம், நீங்க 50 தப்பு செய்யலாம்.
இப்படி சில வேறுபாடுகள் வித்தியாசங்கள் அளவுல வேண்டால் வேறுபாடு இருக்குமே தவிர இவர் பாவமே செய்யல ஒரு ஆள சொல்ல முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில அவங்களையும் வேண்டுமென்று அல்லாஹ் என்ன பண்றான், ஒரு சில தப்ப செய்ய வச்சு கண்டிச்சு அதை குர்ஆன்ல நமக்கு இடம்பெற செய்து வைத்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உயர்ந்த குலத்து மக்களோட பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த உயர்ந்த குலம் என்ன டிமாண்ட் வைக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் நம்புறோம்னு ஒத்துக்கிறாங்க. அவங்க இந்த உயர்ந்த ஜாதிக்காரங்க சொல்றாங்க, முகமது உன்னை 40 வருஷமா நாங்க பாக்குறோம், நீ பொய் சொன்னது கிடையாது, ஏமாத்தினது கிடையாது, பித்தலாட்டம் பண்ணது கிடையாது, நீ கரெக்டான ஆள் தான். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர்னு பொய் சொல்லி உனக்கு எந்த ஒரு ஆதாயமும் கிடைக்க போறது இல்ல. நல்ல வசதி வாய்ப்போட நீ இருக்கிற, நல்ல குலத்துல பிறந்திருக்கிற, ஊர்ல நல்ல ஒரு மரியாதை இருக்கிறது, இதை நீ சொல்வது உண்மைதான். ஆனால் நாங்க ஏத்துக்கிற மாட்டோம். நீ அல்லாஹ்வுடைய தூதர் நாங்க எங்களுக்கு தெரியுது, நீ கொண்டு வந்திருக்கிற மார்க்கம் உண்மைன்னு எங்களுக்கு தெரியுது, ஆனால் ஏத்துக்கிற மாட்டோம். ஏன் ஏத்துக்கிற மாட்டோம்னு கேட்டா, நீ செய்யற ஒரு காரியம் எங்களுக்கு பிடிக்கல. என்ன காரியம்? எல்லாரையும் சமம் ஆக்குற. நாங்க ஏற்கனவே எப்படி இருந்துகிட்டு இருக்கிறோம், அவன் 1ஆம் நம்பர் மனுஷன், இவன் 2ஆம் நம்பர் மனுஷன், இவன் 3ஆம் நம்பர் மனுஷன் சொல்லி நாங்க மனுஷனை தரமுறிச்சு வச்சிருக்கிறோம். நீ என்ன பண்ற, 1ஆம் நம்பரையும் 3ஆம் நம்பரையும் ஒன்னா உட்கார வச்சு சாப்பிட சொல்ற, ஒன்னா வந்து பக்கத்துல நிக்க சொல்ற. இதுதான் பிடிக்கல. எங்களுக்குன்னு உள்ள அந்த உயர்வை, எங்களுக்குன்னு உள்ள ஒரு அந்தஸ்தை நீ ஒத்துக்கொண்டாயானால் இப்பவே உன் மார்க்கத்துக்கு நாங்க வர்றோம். கேட்கறாங்க, என்ன சொல்றாங்க, எங்களுக்கு தனியா ஒரு பயான் ஏற்பாடு பண்ணும், அதுல எங்களை மட்டும் கூப்பிடு, எங்களுக்கு மட்டும் சொல்லு. இந்த 3ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் ஆளுக்கு என்ன பண்ணு, வேற ஒரு நாளை ஏற்பாடு பண்ணு, அன்னைக்கு வந்து நீ அவங்களுக்கு தனி பயான் வச்சுக்க அப்படின்னு சொல்லி அவர்கள் கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட லேசா ஒரு சலனம். என்ன சலனம்? வர்றேன்னு சொல்றாங்க, இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன்னு சொல்றாங்கல்ல, நம்ம ஏத்துக்கலாமே அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளலாமா என்று அவங்களுக்கு சலனம் ஏற்படுது. என்ன சலனம்? வந்துட்டு பின்னாடி திருந்திக்கிறாங்கல்ல, இவங்களை தனியாக்கிடுவோம், அவங்கள தனியாக்கிடுவோம், ஓரிரை கொள்கை ஏத்துக்கிறவானா இல்லையா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலனப்பட்டுறாங்க. அந்த நேரத்தில் ஒரு கண்ணும் தெரியாத ஒருத்தர் வர்றார். அவர் யாரு? இவங்க பாசையில 3ஆம் நம்பர் ஆளு. அவர் நல்ல 1ஆம் நம்பர் ஆளு கிடையாது, ஏற்கனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். அவர் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் யார சொல்லலாங்கிறார். கண்ணு தெரிஞ்சுன்னா வந்து கூட இருக்க மாட்டார். முக்கியமான ஆட்கள் பேசிட்டு இருக்கிறாங்க, நம்ம இப்ப போவானே அப்படின்னு அவரா கூட ஒதுங்கி போயிருப்பார். கண்ணு தெரியாத காரணத்தினால இடம் தெரியாம அவர் நுழைஞ்சிட்டார். நுழைஞ்சு அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கு சலாம்ங்கிறார். ரசூலுல்லாஹ் கோபம். இது கோபப்படலாமா? சரியா? இதுக்கு கோபப்படுறது நியாயமா இருக்குமா? ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டார்கள். எவ்வளவு கோபம்! அவரை கட்டுன்னு மூஞ்ச வச்சுக்கிட்டு சொன்ன சலாத்துக்கு பதில் சொல்லாம அவர் அலட்சியப்படுத்துறாங்க. அவருக்கே தெரியாது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்தை கடுகடுப்பா வச்சதோ அலட்சியப்படுத்தும்போது கண்ணன் தெரியாத ஆள் தானே, அவருக்கு தெரியாது, தெரிய வாய்ப்பு இல்லை. ஆனா படைச்ச இறைவனுக்கு கோபம் வருது, உடனே கண்டிச்சு ஒரு அத்தியாயத்தை அருளுகிறார். அபசவத்தவல்லான்னு சொல்லக்கூடிய அத்தியாயம். அதுல அல்லாஹ் என்ன கேட்கிறான்? அபசவத்தவல்லா அன்ஜாஹுல்லாமா, ஒரு குருடர் தன்னிடத்தில் வந்ததற்காக இந்த முகமது முகத்தை சுளித்து விட்டார், அலட்சியம் செய்து விட்டார். நீ அலட்சியம் செய்தன்னு சொல்ல மாட்டேங்கிறான். ஒரு மகன் தப்பு செய்யும்போது சின்ன தப்பு செஞ்சான்னு வைங்களேன், ஏன்டா தப்பு செஞ்சான்னு கேட்போம். பெரிய தப்பு செஞ்சான்னு வைங்களேன், நேரடியா பேச மாட்டோம். அவனை பத்தி பொண்டாட்டிட்ட போய் பேசுவோம், அவனுடைய அம்மாட்ட போய் பேசுவோம். அவனை வரக்கூடாது, அவங்க நிப்பா, நீ வரான்னு சொல்ல மாட்டோம். எப்படி சொல்லுவோம்? அவன் வீட்டுக்கு வரக்கூடாது, வந்தான காலை குடிச்சிருவேன் அப்படின்னு படற்கையா பேசுவோம் இல்லையா? அந்த மாதிரி அல்லாஹ் வஹியே ரசூலுல்லாஹ்வுக்கு தான் வருது. எப்படி அந்த வாசகத்தை அல்லாஹ் அமைக்கல? நீ கடுகடுப்பாகி விட்டாய், நீ அலட்சியம் செய்தாய் என்று சொல்லாம இதை 3வது ஆள்கிட்ட நம்மள்ட்ட சொல்றான் அல்லாஹ். இவர் முகமது இருக்கிறாரே, இவர் முகத்தை சுளித்து விட்டார், இவர் அலட்சியம் செய்து விட்டார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து பயன்படுத்துற வார்த்தையை பாருங்க.
உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உறங்கி கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்புவதில் 13 ஆண்டுகால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளில் நடுநிலைமை, விமர்சனங்களில் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 2300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமரைக்கா ஸ்ட்ரீட், 2nd floor, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். இமெயில் unarvu@readofmail.com. அல்லாஹ் சொல்றான், அம்மாமன் இஸ்தகனா ஃபஅன்தலஹு தஸத்தா. யார் ஒருத்தன் உன்னை அலட்சியப்படுத்துறானோ, உன் மார்க்கத்தை வளைஞ்சு கொடுக்குமாறு கேட்கிறானோ, அவனுக்கு வழிய போய் சொல்கிறாய். அம்மாமன் ஜாக யஸா வஹுவ யக்ஷா ஃபஅன்த அன்ஹு தலஹா. யார் ஒருத்தர் அல்லாஹ்வை பயந்து கொண்டு உன்னை நோக்கி தேடி ஆர்வத்தோடு ஓடி வருகிறாரோ அவரை அலட்சியப்படுத்துறியா? ஆர்வத்தோடு உன்னை தேடி வர்றாரு, அவர் விரட்டுறீங்க. உன் மார்க்கத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணு கேட்கிறான், அவனை போய் அரவணைப்பீங்களோ என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் கண்டிக்கிறான். இது தப்பு தானே? இது ஒரு குருடர் வரும் பொழுது அவர் சொன்ன சலாத்துக்கு பதில் சொல்லாம தப்பு தானே? தப்பா இருக்க போது நல்லா கண்டிக்கிறான். அப்ப மனிதன் என்ற முறையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களா இருந்தா கூட நம்ம அளவுக்கு செய்ய மாட்டாங்க. ஏதோ மனுஷன் காட்டுவதற்கு எல்லாம் அப்படி ஒன்று உண்டாக்குவான், ஒரு 2 உண்டாக்குவான். அதே மாதிரி இந்த ஜெயிது, அவங்க ஜெயிதுக்கும் ஜெயினபுக்கும் நடந்த விவகாரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அறிவுரையை சொன்னாங்க. அந்த அறிவுரை உள்ளத்திலிருந்து சொல்லவில்லை, மறைத்துக் கொண்டு வேற ஒன்றை சொல்லிட்டாங்க. இதை கண்டிக்கிறான் அல்லாஹ் சூரத்துல் அஹ்ஸாப்ல கண்டிக்கிறான். இது துஹ்பி ஃபீ நஃப்ஸிக வல்லாஹு முப்தி. அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு விஷயத்தை உன் உள்ளத்திலே நீ மறைத்துக் கொண்டாய். வ தஹ்ஷன்னாஸ, மனிதர்களுக்கு நீ பயந்தாய். வல்லாஹு அஹ்கன் தஷாஹு, நீ பயப்படுவதற்கு தகுதி படைத்தவன் அல்லாஹ்தான். எனக்கு பயப்படுறதுக்கு பதிலா மனுஷனுக்கு பயந்து கொண்டு உள்ளத்துல ஒன்ன வைத்து வெளியில ஒன்னு பேசுவீங்களோ என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் கேட்கிறான். ஆயிஷா நாயகி கூட சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்கு அருளப்பட்ட இறை செய்தியில் எதையாவது மறைப்பதாக இருந்தால் இதை மறைச்சிருப்பாங்க. கடுமையான வார்த்தையெல்லாம் யூஸ் பண்றான்ல, உள்ளத்துல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசுனேன்னு சொல்றானே, இதை மறைச்சிருப்பார்கள். வஹீல எந்த ஒன்றையும் அவங்க மறைக்கலன்னு சொல்றாங்க. மறைக்கிற டாபிக் நான் இதை சொல்ல வரல. அல்லாஹ்வுக்கு பயப்படாம மனுஷனுக்கு பயந்தீர்கள் அல்லாஹ் கண்டிக்கிறானே, இது தப்பா இல்லையா? இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களானாலும் சரி, அவர்களுக்கு முந்தி வந்த நபிமார்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு பிந்தி இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்கக்கூடிய நல்லவர்கள், மூமின்கள், சாலிஹீன்கள் நினைக்கிறவன், பெரியார்கள், அவுலியாக்கள், இமாம்கள் யாராக இருந்தாலும் சரி, இனிமேல் நமக்கு பிந்தி வரக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, மனுஷன் பாவம் செய்வான். இது விளங்கிக்கணும். இன்னும் சொல்ல போனா, இதை நான் சொன்னா நீங்க ஏற்குமாற அனர்த்தமா அர்த்தம் செஞ்சுக்கிற கூடாது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதுதான். ரசூல் என்ன சொல்றாங்க தெரியுமா? நீங்க ஒருத்தரும் பாவமே செய்யலன்னு வைங்க, ரசூல்லா சொல்றாங்க, நீங்க யாருமே எந்த பாவமும் செய்யல, 600 கோடி மக்களுமே ஒரு விஷயத்தை கூட மீற மாட்டேங்கிறீங்க, அப்படி பர்ஃபெக்டா 100% நடக்கிறீங்க. அப்படி நீங்கள் நடந்து கொள்வீர்களே, ஆனால் உங்களை அல்லாஹ் க்ளோஸ் பண்ணிவிட்டு தப்பு செய்துட்டு மன்னிப்பு கேட்பார்களே அவர்களை படைச்சிருவான். ரசூல்லா சொல்றாங்க, நீங்க யாருமே எந்த தப்புமே செய்யலன்னு முடிவெடுத்தீங்கன்னு வைங்க, நீங்க என்னத்துக்கு தான் மலக்கு தான் ஏற்கனவே இருந்தாங்க, அப்படிதான் இருந்தாங்க. எந்த தப்புமே செய்யாம அல்லாஹ் வணங்கிக்கிட்டு அல்லாஹ் தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டு அல்லாஹ் சொன்ன கட்டளையை அப்படியே 100% பேணிக்கொண்டு ஆல்ரெடி மலக்கு தான் இருந்தாங்களே, அது வேணாங்கிறதுனால இது வேணும் படைச்சிருக்கிறான். அல்லாஹ் எதை விரும்புறான்? நீ தப்பு செய்ய, தெரியாம தப்பு செய்ய, செஞ்சுட்டு என்ன பண்ணு, அல்லாஹ் நான் யார்கிட்ட போய் கேட்பேன், நான் மனுஷன் தானே, நீ தானே மன்னிக்கணும் அப்படின்னு கெஞ்சி, அப்படி கெஞ்சுறத நான் விரும்புறேன், அதுக்கு தான் உங்களை படைச்சது. ஹதீஸ்ல உள்ளது இது, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி இது. அழகான பெண்ணு ஒருத்தி எதுக்க வர்றா, இவர் ஒரு தனியா போயிட்டு இருக்கிறாரு, சுத்தி முத்தி பாக்குறாரு, யாரையும் காணோம், இந்த பொம்பளை மட்டும் இருக்கிறான். பார்த்தா டக்குனு முத்தம் கொடுத்து ஓடி போயிட்டார். ஓடுனா அந்த நேரத்தில் என்ன செய்யறன்னு தெரியாம தப்பு பண்ணிவிட்டாரு, உறுத்துது. ஆஹா, என்ன வேலையை நம்ம பண்ணிவிட்டோம், அவ யார் பொண்டாட்டியா, நமக்கு நம்ம செஞ்சிருக்கலாமா அப்படின்னு ஒரு அழுது பிரலாபிக்கிறாரு, ரொம்ப கவலைப்படுறாரு. ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாரு. வந்த ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க,
ஒழு செஞ்சுட்டு போய் தொழுவுங்கிறாங்க. தொழுதுட்டு வந்தவனே ஒரு வசனத்தை வாசி காட்டுறாங்க. இன்னல் ஹசனாத்தி யுதஹிபுன ஸய்யாத், நன்மைகள் வந்து தீமைகளை அழிச்சிருப்பா. தொழுதையில அது மைனஸ் பண்ணிச்சு. இதுக்கு போட்டு ரொம்ப அழட்டிக்கிறார. அது சின்ன சின்ன மைனரான விஷயங்கள், மைனரான தப்புகள் இருக்கு பாருங்க, மைனர் மிஸ்டேக்ங்கிறோம்ல, அந்த மாதிரி மிஸ்டேக்குகளா இருந்தால் நம்ம செய்யற ஒரு நன்மை, ஒழு செய்யும் பொழுது கையால் செய்த பாவம் அதிலே கரைந்து பார்க்க ஹதீஸ் வருதா இல்லையா? ஒழுவுடைய சிறப்பை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் வந்து புகாரில நீங்கள் பார்க்கலாம். எப்படி வரும்? உங்கள் கண்களால் பல விதமான தப்பு பண்ணுவீங்க. ஒரு அழகான ஒரு இதை பார்ப்பீங்க, அடுத்த வீட்டுல எட்டி பார்ப்பீங்க, அல்லது தப்பான ஒரு காட்சியை டிவியில பார்க்க கூட நினைப்பீங்க, போட்டு விட்டுருவான், அப்படி நிலை குத்தி நின்றுவீங்க. கண்ணுனால பாவம் செய்றீங்க, வாயினால பாவம் செய்றீங்க, கையினால பாவம் செய்றீங்க, எல்லாம் செய்யறோம். நீங்க செய்றீங்க, நான் செய்யறேன், எல்லாம் செய்யறோம். அப்ப இப்படி நம்மளை அறியாமல் இப்படி சின்ன சின்ன மிஸ்டேக்குகள் நடக்குமையானால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவன் தன் கையை கழுவும் பொழுது இந்த கைகளால் செய்த சிறுபாவங்கள் அதிலேயே கரைந்து ஓடி விடுகிறது. தன் முகத்தை கழுவும் பொழுது கண்களால் அவன் பார்த்த அந்த பாவங்கள் எல்லாம் அதிலேயே கரைந்து ஓடி விடுகிறது. இப்படி எல்லாம் சொன்னார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த சின்ன சின்ன பாவங்கள் நம்ம செஞ்சோம்னா அதுக்கு அப்புறம் நம்ம செய்யக்கூடிய நன்மைகள் இருக்கு பாருங்க, அது அதை வந்து அழிச்சிரும். கரை இருக்குது ஒரு துணியில, சில கரைகள் வந்து ஈர துணி வச்சு தொடச்சாலே போயிடும். சில கரைகள் வந்து அதுக்கு ஆசிட் போட்டா தான் போகும், அதுக்கு ரிமூவர் தனியா வாங்கணும். எல்லா கரையும் ஒரே மாதிரியான கரை இல்ல. சின்ன கரைங்கிறது தொடச்சாலே ஓடி போயிடும், இன்னும் கொஞ்சம் அலசினால ஓடி போயிடும். இன்னொரு கரை இருக்குன்னா அது என்ன செய்யாது, போகவே செய்யாது. அந்த மாதிரிலாம் இருக்கா இல்லையா? அப்ப இஸ்லாத்துல வந்து பாவங்களை இரண்டு விதங்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரித்து சொல்லி இருக்கிறார்கள். அந்த பிரித்து சொன்ன பாவங்கள்ல அதை மட்டும் நீங்கள் செய்திருந்தீர்களேயானால் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? அழுது பிரலாபித்து அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டாக வேண்டும். இல்லை என்று சொன்னா அதுக்கு நடக்கிற பனிஷ்மெண்ட் கடுமையா இருக்கும். அப்ப பெரும்பாவங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டியல் போடும்போது சின்ன பாவத்தை செய்யுங்க தூண்டுறதுக்கு சொல்லல. இத சின்ன பாவங்களையும் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக் கொள்ளுங்கள். உங்களை அறியாமல் சின்ன பாவங்கள் நீங்கள் செய்து விட்டீர்களேயானால் அதை வந்து அல்லாஹ் வந்து வேற வேற நன்மைகளை கொண்டு அழிச்சிருவான். பெரிய பாவத்தை செஞ்சீங்களேயானால் அப்ப வந்து இரும்ப தின்னுட்டு சுக்கு கசாயம் குடிக்க முடியுமா? சுக்கு போய் எதை ஜீர்ணிக்க வைக்க முடியும்? ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு 2 உருளைக்கிழங்கு கூட தின்னு அதை செமிக்க வச்சிடும். சுக்கு இரும்ப தின்னுட்டு செமிக்க வைக்குமா? இரும்பு தின்ன செமிக்க வைக்காது. பெரும்பாவங்கள் என்பது இரும்பு மாறிங்க, அதை செமிக்க வைக்கிறதுக்கு சுக்குக்கு சக்தி கிடையாது. அதனால நீங்க என்ன பண்ணணும்? பெரிய பாவங்கள் ரசூலுல்லாஹ் பட்டியல் போட்டாங்கல்ல, அதுல நீங்கள் இருந்தால், அதை செய்திருந்தால் அதுக்கு என்ன தண்டனை, எவ்வளவு கடுமையாக மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை விளங்கி திருந்துங்க. எந்த பெரிய பாவமா இருந்தாலும் சரி அல்லாஹ் மன்னிக்கிறவன் நம்புங்க. முதல்ல இன்னையில இருந்து மாறுங்க. ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ MI சுலைமான், ஷம்சுல்லுஹா, சைஃபுல்லா ஹாஜா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஈகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் அழைப்பிடுகிறான், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்து விட்ட எனது அடியார்களே, பாவிகளே, குற்றம் செய்த எனது அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளிலே நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் வந்து அனைத்து பாவங்களையும் மன்னிக்க கூடியவன். ஒரு பாவம் கூட மிச்சமில்லாம அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். நம்பிக்கை வைங்க, அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை வைக்க வேண்டும். எவ்வளவு பெரிய பாவம் செய்றீங்களா? நாம எல்லாம் பாவிகள், நம்ம நெருங்க இயலுமா? நம்ம பள்ளிவாசலுக்கு போனா அல்லாஹ் ஏத்துக்குவானா? நம்ம வைக்கிற நோம்புக்கு அல்லாஹ் அங்கீகரிப்பானா? என்ன வேணும்? திருந்து, முழுசா தொடச்சி எடு, இன்னையோட புது வாழ்க்கை ஆரம்பி, புது கணக்கு அல்லாஹ் ஆரம்பிச்சிருவான். அப்ப இந்த பெரும்பாவங்களை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் கபாயிரு, பெரும்பாவங்கள் எவை தெரியுமா? அல் கபாயிரு அல் இஷ்ராக்கு பில்லாஹ். ஃபர்ஸ்ட்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டியல் போடுறாங்க. பெரும்பாவங்களிலே முதல் பெரும்பாவம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல். பெரும்பாவங்கள்ல நிறைய பெரும்பாவ பட்டியல் இருக்குது. ஃபர்ஸ்ட் பெரும்பாவம் என்னன்னு கேட்டா அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல். இணை கற்பித்தல்னா என்ன அப்படின்னு கேட்டால், அல்லாஹ்வுக்கு என்று சில தன்மைகள், சில சக்திகள், சில ஆற்றல்கள் இருக்கின்றன. அந்த தன்மைகளும் ஆற்றல்களும் சக்திகளும் அல்லாஹ்வுக்கு இருக்கிற மாதிரியே எவனுக்காவது அல்லது எதற்காவது அல்லது எவளுக்காவது இருக்கு நீ நினைச்சா இவனை அல்லாஹ்வுக்கு ஈக்குவல் ஆகிட்டேன்னு அர்த்தம். இணை இணைனா என்னன்னு கேட்டா ஈக்குவல். அல்லாஹ்வுக்கு ஈக்குவல் ஆக்க கூடாது. எதை ஈக்குவல் ஆக்குறது? எதையும் எவரையும். அல்லாஹ்வுக்கு ஈக்குவல் ஆக்குறது என்ன அர்த்தம்? ரெண்டு அல்லாஹ்னு சொல்றது மாத்திரம் அல்லாஹ்வுக்கு ஈக்குவல் கிடையாதுங்க. அல்லாஹ்வுக்கு என்று உள்ள ஆற்றல்களை மற்றவங்களுக்கு இருக்கு நீங்க நினைச்சீங்க, அல்லாஹ்வுக்கு மாதிரியே இருக்கு நினைச்சீங்க என்று சொன்னா அவரையும் அவர் அல்லாஹ்வையும் ஒரே அந்தஸ்தில் வைத்து விட்டீர்கள், சமநிலையில் நிறுத்தி விட்டீர்கள், அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக அவர்களை ஆக்கிவிட்டீர்கள். இதான் இணை கற்பித்தல். அப்ப இணை கற்பித்தல் விளங்குதா பாயிண்ட்? இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோமே, 2-3 உதாரணம் சொன்னா நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, நீங்க டெவலப் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க எல்லாம் கண்ணால என்னை பாக்குறீங்க, நான் உங்களை பார்க்கிறேன். நமக்கு எல்லாம் பார்க்குதல் என்ற ஒரு தன்மை அல்லாஹ் தந்திருக்கிறான். நான் உங்களை பார்க்கிறேன், நீங்க என்னை பார்க்கிறீங்க, உங்களுக்குள்ள ஒருத்தர் பார்த்துக்கிறீங்க. பார்க்குதல் என்ற தன்மையை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான். இதே தன்மை அல்லாஹ்வுக்கு இருக்கா இல்லையா? அல்லாஹ்வுக்கும் இருக்கிறது. அல்லாஹ் தன்னை பற்றி திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது பஸீருன் அல்லாஹு பஸீரும் பில் இபாத், அல்லாஹ் அடியார்களை பார்ப்பவன். பஸீர் என்ற பஸீர்னா பார்க்கிறவன் அர்த்தம். அல்லாஹ்வுக்கு பார்க்கிறவன் என்று ஒரு தன்மை இருக்குது. அல்லாஹ்வும் பார்க்கிறவன், நீங்கள் பார்க்கிறவன். சமமாச்சா? இப்ப நீங்கள் பார்க்கிறீங்க, அல்லாஹ்வும் பார்க்கறான். அப்ப அல்லாஹ்வும் பார்க்கிறவன் நீங்கள் பார்க்கிறவன் சொன்னா அல்லாஹ்வும் பார்ப்பான், நானும் பார்ப்பேன்னு சொன்னா ஈக்குவல் ஆயிருச்சுல? ஈக்குவல் ஆகும். ஆனால் எப்ப ஈக்குவல் ஆவா தெரியுமா? அல்லாஹ் பார்க்கிற மாதிரி பார்க்கிறேன்னு சொல்லிடக்கூடாது. அல்லாஹ்வும் பார்க்குவான், நானும் பார்க்குவேன். நான் எதை பார்க்குவேன்? வெளிச்சம் இருந்தா தான் பார்க்குவேன். திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு, எல்லாம் டோட்டல் இருட்டு, இருக்கிற மட்டும் பேர் நினைச்சு ஓடி போயிட்டீங்க. நான் எல்லாரும் இருப்பேன்னு நினைச்சிட்டு இருப்பேன். பார்க்க இயலுமா? எல்லாரும் போயிட்டு எல்லாம் வெறிஞ்சது கிடக்கு. நான் நினைச்சிட்டு இருவேன், மக்கள்லாம் உட்காந்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி நான் நினைக்குவேன். லைட் ஒண்ணு பார்த்தா வெறிஞ்சது கிடக்கும். ஏன்? இருட்டுல எனக்கு பார்க்க இயலாது. அல்லாஹ் பார்ப்பான். எப்படி பார்ப்பான்? இருட்டுலையும் பார்ப்பான். நான் பார்ப்பேன். எப்ப பார்ப்பேன்? எனக்கும் எதை பார்க்கிறேன் அதுக்கு மத்தியில எந்த ஒரு பொருளும் தடுக்க கூடாது. இந்த செவத்துக்கு அப்பால உள்ளால பார்க்க இயலுமா? பார்க்க இயலாது. இந்த மேடைக்கு பின்னாடி 4 பேர் பேசிட்டு இருக்கிறாங்களா, அதை பார்க்க இயலுமா? சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருந்தா பேசாம இருக்கீங்கன்னு சொல்லலாம். அப்ப அதை பார்க்க இயலுமா? அதை பார்க்க இயலாது. அப்ப நம்ம அல்லாஹ் எப்படி பார்ப்பான்? செவத்துக்கு பின்னாடியும் பார்ப்பான், அதுல பாதாளத்துக்குள்ள உள்ளதையும் பார்ப்பான். அப்ப அல்லாஹ் பார்க்கறதுக்கு என்ன, நம்ம பார்க்கறதுக்கு வெளிச்சம் வேணும். ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல இருந்தா தான் பார்க்க இயலும். இங்க உட்கார்ந்துட்டு காரக்குடியை பார்க்க இயலாது, இங்க உட்கார்ந்துட்டு முன்னாடி உள்ளதை பார்க்க இயலுமே தவிர ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல இருந்தா பார்க்க இயலுமா? அந்த ரோட்ல நடந்து போறாங்க பார்க்க இயலுமா? தூரமும் ஒரு குறிப்பிட்ட அளவுல இருக்கணும், அந்த சைஸும் குறிப்பிட்ட அளவுல இருக்கணும். அது சைஸ் இருந்துச்சுன்னு வைங்களேன், நாங்களுக்குள்ள ஒரு கொசு பறந்துகிட்டு இருக்கு வெளிச்சத்துல, தெரியுமா எனக்கு? அது பார்க்க இயலாது. ஒரு குறிப்பிட்ட சைஸ்ல இருக்கணும், ஒரு குறிப்பிட்ட தொலைவுல இருக்கணும், ஒரு குறிப்பிட்ட பிரைட்ல இருக்கணும். இப்படி எல்லாம் இருந்தால்தான் நமக்கு பார்க்க இயலும். அதே மாதிரி ஒரு நேரத்தில் ஒண்ணுதான் பார்க்க இயலும். நம்முடைய பார்வை என்ன? 2 கண்ணு இருக்குதுல, 2 கண்ணுக்கு 2 கூட பார்க்க இயலாது. 20 பார்க்கறது 2 வச்சுக்கிடுவோம். இந்த கண்ணுல பொம்பளையை பார்த்துக்கிட்டு இந்த கண்ணுல ஆம்பளை பார்க்க இயலுமா? பார்த்தா 2 பேரும் தான் பார்க்கணும். 2 கண்கள் 2 காட்சி காண முடியுமான்னு கேட்கலாம். 2 கண்கள் என்ன செய்ய முடியாது? 2 காட்சியை காண முடியாது. 2 கண்ணும் சேர்ந்து ஒரு காட்சியை தான் காணுமே தவிர இந்த கண்ணுனால இதை பார்க்கிறேன் அந்த கண்ணால் அதை பார்க்கிறேன்னு சொல்லி நம்மளால் பார்க்க முடியாது. அல்லாஹ்வுக்கு உங்களை பார்க்கிற அதே நேரத்தில் தஞ்சாவூர்ல உள்ளவரையும் பார்ப்பான், தஞ்சாவூர்ல உள்ளவங்களை பார்க்கிற அதே நேரத்தில் தாஷ்கண்ட்ல உள்ளவரையும் அல்லாஹ் பார்ப்பான், தாஷ்கண்ட்ல உள்ளவரை பார்க்கிற அதே நேரத்தில் மக்காவுல உள்ள ஆளையும் பார்ப்பான். உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரியாக அவனால் தனித்து 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 பார்க்க முடியும். இப்படி பார்ப்பான் என்று ஒரு ஆளை பற்றி நீங்கள் நினைத்தால் என்னவாயிரு? அல்லாஹ் பார்க்குவான் இல்லங்க, அந்த மாதிரி பார்ப்பார் ஒரு ஆளு நினைச்சா என்னவாயிரு? அல்லாஹ்வுக்கு ஈக்குவல் ஆக்கிட்டீங்க.
அல்லாஹ்வுக்கு சமமாக ஆக்குறது அவ்வளவு பெரிய குற்றம். உதாரணத்துக்கு எடுத்துக்கிறீங்களேன், அவுலியா வேண்டு ஒருத்தன் என்ன செய்யறான், கூப்பிடுறான், நாகூர் ஆண்டவரேங்கிறான், அப்துல் கார் ஜீலானி ஏங்கிறான். இவர் எங்க கொண்டு வச்சுட்டு கேட்கிறான், இவன் இருக்கிறது இளையாங்குடியில, அவர் இருக்கிற பாக்தாதுல, அவ்வளவு தூரத்தில் இருந்துகிட்டு இவன் கூப்பிடுறத பாக்குறாரு நினைக்கிறான்ல. அவர் எங்க கொண்டு யார் மாதிரி பாக்குறாரு, அவரு நீங்களும் நானும் பாக்குறோமே அப்படி பாக்குறாரு நம்புறியா? அல்லாஹ் பாக்குவானே அப்படி பாக்குறாரு நம்புறியா? நீ பாக்தாதுல இருந்துகிட்டு இளையாங்குடிய பாக்குறாரு, பாக்தாதுல இருந்துகிட்டு பாகிஸ்தானை பாக்குறாரு, பாக்தாதுல இருந்துகிட்டு சவுதி அரேபியா பாக்குறாரு. இப்படி நீ நினைக்கிறிய? இப்படி பார்க்கிறது அல்லாஹ்வுடைய தன்மையா மனிதனுடைய தன்மையா? அல்லாஹ்வுடைய தன்மை. அப்ப அப்துல் கார் ஜிலானியே நாகூர் ஆண்டவரே அப்படிங்கிறான். என்ன நினைச்சுக்கிட்டு செய்யறான்? அவர் நம்மளையும் பார்ப்பாரு, அங்கேயும் பார்ப்பாரு, அஜ்மீரையும் பார்ப்பாரு, டெல்லியும் பார்ப்பாரு, பங்களாதேஷையும் பார்ப்பாரு. இப்படி நினைக்கிறான்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு ஈக்குவல், அல்லாஹ்வுக்கு சமம். இதை இணை கற்பித்தல்கிறது. மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி. முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் MODD-களை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. பாக்தாதுல இருந்துகிட்டு பாகிஸ்தானை பாக்குறாரு, பாக்தாதுல இருந்துகிட்டு சவுதி அரேபியா பாக்குறாரு. இப்படி நீ நினைக்கிறிய? இப்படி பார்க்கிறது அல்லாஹ்வுடைய தன்மையா மனிதனுடைய தன்மையா? அல்லாஹ்வுடைய தன்மை. அப்ப அப்துல் கார் ஜிலானியே நாகூர் ஆண்டவரே அப்படிங்கிறான். என்ன நினைச்சுக்கிட்டு செய்யறான்? அவர் நம்மளையும் பார்ப்பாரு, அங்கேயும் பார்ப்பாரு, அஜ்மீரையும் பார்ப்பாரு, டெல்லியும் பார்ப்பாரு, பங்களாதேஷையும் பார்ப்பாரு. இப்படி நினைக்கிறான்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு ஈக்குவல், அல்லாஹ்வுக்கு சமம். இதை இணை கற்பித்தல்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் கேட்கிறான். உதாரணத்துக்கு தான் இது 100 சிபத்தும் இப்படித்தான். அல்லாஹ்வுடைய 100 பண்புகள்லையும் இதே மாதிரி தான் நீங்கள் வழங்க வேண்டும். நீங்கள் கேட்கிறீங்க, காதால் நீங்கள் கேட்கிறீர்கள், நானும் கேட்கிறேன், எத்தனை கோடானு கோடி மக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வும் கேட்கிறான். அவனுக்கு பேர் என்ன? சமியவுன், அவன் அனைத்தையும் கேட்கக்கூடியவன். அஸ்மவாரா, நீங்கள் செய்வதை நான் கேட்டுக் கொண்டிருக்கிறேன், நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அது சமி அல்லாஹ், அல்லாஹ் செவியேற்று விட்டான். சமி அல்லாஹு லிமன் ஹமிதா, புகழக்குனுடைய புகழ்ச்சியை அவன் செவியுறுகிறான். சொல்றமா இல்லையா? அப்ப அல்லாஹ்வுக்கு என்ன தன்மை இருக்கிறது? செவி ஏற்பவன், காதுல கேட்பவன் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கிறது, ஒரு பண்பு இருக்கிறது. உங்களுக்கும் இருக்கு, எனக்கும் இருக்கு, அனைவருக்கும் இருக்கிறது. ஆனால் நம்ம எப்படி செவி ஏற்போம்? எப்படி செவி ஏற்பதா நம்பலாம்? நம்ம எப்படி செவி ஏற்க இயலும்? ஒரு குறிப்பிட்ட தொலைவில் இருந்தால்தான் செவி ஏற்க இயலும். எங்க இருந்து வேண்டாலும் செவி ஏற்க இயலும்னா நாங்க என்னத்துக்கு இவ்வளவு செலவழிச்சு கஷ்டப்பட்டு வரணும்? நாங்க மெட்ராஸ்ல உட்கார்ந்து பேசுவோம், நீங்க இளையங்குடியில் உட்கார்ந்து கேட்கலாமே. நாங்க எதுக்கு வரணும்? நாங்க பேசுறது நீங்க கேட்க இயலும். எப்ப கேட்க இயலும்? இப்படி நிக்கணும், அப்பதான் கேட்க இயலும். இல்லன்னா நாங்க வர தேவையா? நாங்க வாட்டுக்கு அங்க உட்கார்ந்து பேசுவோம், நீங்க எங்க உட்கார்ந்து கேட்டு போயிடலாம். யாருக்கு எந்த செலவும் இல்லை. இந்த பாலி அந்த வசூல்லாம் தேவை கிடையாது. தேவையா? வசூல் தேவையா? அவன் வீட்டுல உட்கார்ந்து கேட்டு போங்க. அப்ப நம்ம எப்படி கேட்போம்? ஒரு குறிப்பிட்ட அளவு இருந்தா தான் கேட்போம். அது கூட எப்படி இருக்கணும்? அந்த சரியான டெசிபல்ல வரணும். இப்படிங்கிற கேக்குதா? நான் ஏதாவது சொன்ன கேட்கமான கேட்கணும். என்னது? ஒரு குறிப்பிட்ட டெசிபல்ல அந்த வார்த்தை வரணும், குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல இருக்கணும். அது போக காத்து இருக்கணும். கண்ணாடி கூண்டுல என்னை அடைச்சு வச்சு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு விளங்குமா? நான் பேசுவது உங்களுடைய காதுகளை தட்ட வேண்டுமானால் இங்க காற்று இருக்க வேண்டும். உங்களுக்கு எனக்கு இடையில என்ன இருக்கணும்? காற்று இருக்க வேண்டும். காற்றை இடிச்சவன அந்த காற்று அப்படி என்ன செய்யுது? ஒரு குளத்துல கல்லை விட்டு எரிஞ்ச உடனே அப்படி அலை அலையா வரும், ரவுண்ட் ரவுண்டா. அந்த மாதிரி நான் நாக்கை அசைக்கும் பொழுது இந்த காற்றில ஒரு அலையை உண்டாக்குகிறது. அந்த அலை அப்படி விரிஞ்சுக்கிட்டே வருது, அது உங்க காதை போய் தட்டுது, அதனால உங்களுக்கு கேட்கிறது. அப்ப காற்று இருந்தா தான் செய்ய முடியும், மனுஷனுக்கு கேட்க முடியும். காற்று இல்லாம கேட்கிறதா இருந்தா இந்த மாதிரி கம்பிகள் ஏதாவது ஒரு எலக்ட்ரான் அலைகளாக மாற்றப்பட்டால் நான் கண்ணாடி கூண்டில் இருந்து கொண்டு நீங்கள் வெளியே இருந்து கொண்டு தொலைபேசி மாதிரி கருவி வச்சு கேட்கலாம். அப்படி இல்லாமல் கேட்பதாக இருந்தால் என்ன வேணும்? காற்று வேணும். அதே நேரத்தில் ஒரு நேரத்தில் ஒண்ணுதான் கேட்க இயலும். ஒரு டாக்டர் இருக்காரு, 10 பேருக்கு வைத்த வலி, 10 பேரும் போய்கிட்டு என்ன செய்யறான்? கத்துனா 10 பேருக்கு வழங்குமா? அல்ல 10 பேருக்கு 10 நோய். ஒருத்தன் தலைவலிங்கிறான், ஒருத்தன் காய்ச்சங்கிறான், ஒருத்தன் வைத்த வலிங்கிறான், ஒருத்தன் அதுங்கிறான் இதுங்கிறான். அவனுக்கு தான் வழங்குமா? அடே ஒவ்வொருத்தனா வாங்கடாமா. எதுக்கு கியூ வைக்கிறோம்? டாக்டர் கேட்கிற சக்தி
ஒரு அளவுக்கு உட்பட்டதுதான். ஒரு நோயைத்தான் ஒரு நேரத்தில் ஒரு கேட்பாரு, 10 பேர் சேர்ந்து கத்துனா ஒண்ணுமே விளங்காதுன்னு புரிஞ்சு வச்சிருக்கமா இல்லையா? இப்படி ஒருத்தன் கேட்பான்னு நினைச்சால் தப்பு கிடையாது. அவன் கேட்கிறது வேற, நாங்க கேட்கிறது வேற. இது எப்படி கேட்கிறான், நீங்க எப்படி நம்புறீங்க? நாகூர் ஆண்டவரே இங்க இருந்து கூப்பிடுறான். அப்ப அவ்வளவு தூரத்து கேட்பாரு அவரு. நீங்க கேட்கிற அதே நேரத்தில் மதுரையில இருந்து 4 பேர் கூப்பிடுவானே, அதையும் கேட்பாரு. மதுரையில இருந்து கூப்பிடும் போது இன்னொருத்தன் வந்து திருச்சியில இருந்து கூப்பிடுவானே, அதுவும் ஒரு விளங்குமே. அப்ப அவர் எப்படி கேட்பார் நினைக்கிறீங்க? நாகூராரே கூப்பிட்ட உடனே நீங்க நினைக்கிறீங்க இந்த நாகூரில் அடங்கப்பட்டிருக்கிறார் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நீ மாதிரி கேட்க மாட்டார், நான் மாதிரி கேட்க மாட்டார், அவன் மாதிரி கேட்பார். அவன் மாதிரி கேட்காது என் கூப்பிடுறப்ப, அவன் மாதிரி கேட்காது கபரு கிட்ட போய் காதை வச்சு கூப்பிட்டுப்பாரு. நீ ஏன்டா கிளாங்குள்ள உட்காந்து கூப்பிடுற? அப்ப நீ என்ன நினைச்சிட்டு கூப்பிடுற? அவருக்கு ஒரு சக்தி இருப்பதாக நினைக்கிறாய். எந்த மாதிரி சக்தி? அல்லாஹ் எப்படி கேட்பானோ அந்த மாதிரி அவர் கேட்பார். எங்க இருந்தும் கேட்பார், எவ்வளவு சத்தத்தை தான் கேட்பார். எத்தனை லட்சம் பேர் கத்தினாலும் அவர் கிளங்கும். அதனால கத்துறீங்க, தர்காவுல போய் நின்றுட்டு லட்சம் பேர் கத்துறீங்களே, இந்த லட்சம் பேரும் கத்துவது அவருக்கு விளங்கும் நினைக்கிறீங்களே. இது யாருடைய விளங்குதல்? இது யாருடைய கேட்கும் திறன்? அல்லாஹ்வுடைய கேட்கும் திறன். அப்ப அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு சமமாக ஆக்குதல் என்று பொருள். எந்த பண்புல கேட்கிறதாகட்டும், கொடுக்கிறதா இருக்கட்டும், கருணை செய்வதாக இருக்கட்டும், தண்டிக்கிறதாகட்டும், அல்லாஹ் மாதிரி தண்டிப்பான், இவன் அல்லாஹ் மாதிரி கருணை காட்டுவான், அல்லாஹ் மாதிரி பிடிப்பான், அல்லாஹ் மாதிரி எடுப்பான், அல்லாஹ் மாதிரி மிதிப்பான் அப்படின்னு எந்த ஒரு பண்பில் நீங்கள் அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக கருதினால் அதுக்கு பேர் ஷிர்க்கு, அதுக்கு பேர் இணை வைத்தல். பெரும்பாவங்களில் ஃபர்ஸ்ட் இடம், முதல் இடம். இந்த பாவம் செஞ்சா என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும் என்றால் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஒருவன் இந்த மாதிரி இணை கற்பிச்சுட்டான், என்ன பண்றான்? நான் ஒரு ஆண்டு வரேங்கிறான், அவரேங்கிறான், இவரேங்கிறான், அல்லாஹ்வுக்கு செய்யற காரியத்தை அவருக்கு செய்யறான். இப்படியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அதே நேரத்தில் தொழுது, அதே நேரத்தில் நோன்பு வைத்து, அதே நேரத்தில் ஜக்காத்து கொடுத்து எல்லாம் பண்றான். ஒரு விஷயத்தை விட மாட்டேங்கிறான். தண்ணி அடிக்க மாட்டான், நேர்மை வியாபாரம் பண்ணுவான், ஒரு சுண்ணத்தை விட மாட்டான், ஒரு தஹஜ்ஜத்தை கூட விட மாட்டான், எல்லாம் செய்யறான். அதோட சேர்த்துக்கிட்டு நான் ஒரு ஆண்டவரேன்னு கூப்பிடுறான். எல்லா அமல்களையும் செய்யறான், ஒண்ணுல கூட குறை வைக்கல. இப்படி செஞ்சுட்டான்னு வைங்க, இதுக்கு என்ன ரிசல்ட் தெரியுமா? திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நபியே உனக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது, வலகத் ஊஹிய இலைக்க வ இலல் லதீன மின் கப்லிக, உனக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு முந்தி அனுப்பப்பட்ட நபிமார்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டது என்றால், லஇன் அஷ்ரக்த லயஹபதன்ன அமலுக, நீ இணை கற்பித்தால், அல்லாஹ்வாகி எனக்கு சமமாக எதையாவது எவரையாவது கருதினால், லயஹபதன்ன அமலுக, உன்னுடைய நல்லறங்கள் அழிந்துவிடும். இணை கற்பிச்சீர்களேயானால் நீங்கள் தொழுதாலும் தொழவில்லை, அழிந்துவிடும். இணை கற்பித்தீர்களேயானால் நீங்கள் நோன்பு வைத்தாலும் அது நோன்பு இல்லை, நோன்பு வைக்கல என்று தான் கணக்கு. நீங்க நோன்பு வைப்பீங்க, யா முஹிதீனே நோன்பு வைக்கல. நீங்க ஜக்காத்து கொடுப்பீங்க, அஜ்மீர் ஹாஜாபீங்க, நீங்க ஜக்காத்து கொடுக்கல. நீங்க ஹஜ்ஜுக்கு போவீங்க, ஏர்வாடி இப்ராஹிம் சாஹிப், நீங்க ஹஜ்ஜுக்கு போகல. அப்ப நீங்கள் செய்கிற எல்லா நல்லறங்களையுமே அழிக்கக்கூடிய பெரிய விஷம் எது என்று கேட்டால் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறது. இது யாருக்கு சொல்றான்? நபியே உனக்கும் இதை நான் சொல்லி இருக்கிறேன். அல்லாஹ் சொல்றான், முகமதே உனக்கும் சொல்லி இருக்கிறேன், உனக்கு முந்தி அனுப்பப்பட்டார்களே அவர்களுக்கும் சொல்கிறேன், லயின் அஷ்ரக்த, நீ இணை கற்பித்தால் லயஹபதன்ன அமலுக, உன்னுடைய அமல் அழிந்துவிடும். ரசூலுக்கு எப்படின்னா உங்களுக்கு எனக்கு அல்லாஹ்வுடைய ரசூலை இணை கற்பித்தால் ரசூலா இருக்கிற ஒரு பவர் தூக்கி எறிஞ்சிடும் அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களா இருந்தாலும் சரி, மற்ற நபிமார்களா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டீர்களேயானால் உங்களுடைய அமல் அழிந்துவிடும். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலவ் அஷ்ரகு லஹபித அன்ஹும் மா கானூ யஅமலூன், அவர்கள் இணை கற்பிப்பார்களேயானால் அவர்கள் செய்த நல்லறங்கள் எல்லாம் அவர்களை விட்டு பாழாகி போய்விடும். எல்லாருக்கும் பாழாயிரும், நபிக்கும் பாழாயிரும். ஃபர்ஸ்ட் இந்த இணை கற்பித்தலுடைய விளைவு என்னன்னு விளங்கிட்டீங்களா?
ஒரு அமலும் நீங்கள் செய்யலன்னு ஆயிடும். எந்த அமலும், ஒரு தஸ்பீஹுடைய நன்மை கூட உங்களுக்கு கிடைக்காது. அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டீர்களே, ஆனால் ஒரு சுப்ஹான் அல்லாஹ்ங்கறீங்களே, நீங்க சுப்ஹான் அல்லாஹ் சொல்லல. அல்லது உலகத்தில் எவ்வளவு புருஷனுக்கு பணிவிடை செய்றீங்க, புருஷன் பொண்டாட்டிக்கு பணிவிடை செய்யறான், செய்ய வேண்டிய உதவிகள் எல்லாம் செய்யறான், பிள்ளைய வளர்க்கறான், புள்ள அப்பனுக்கு பணிவிடை, இதுக்கு நன்மை இருக்கு மார்க்கத்தில்? கிடையாது. அதெல்லாம் நீ செய்யலண்டாயிரும். ஒண்ணுமே செய்யல, ஜீரோ, கோழி முட்டை. அப்ப நம்ம செய்கிற எல்லா அமலுமே ஒன்றுமற்றதாக ஆக்கும் என்று இருந்தால் இதுக்கு மேல ஒரு பெரிய ஒரு தண்டனை என்ன வேணும்? இதுக்கு மிஞ்சின தண்டனை என்ன இருக்க முடியும்? இது ஒரு பக்கம். அடுத்து இந்த இணை கற்பிக்கிற பாவத்துக்கு திருமறை குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஒமன் யுஷ்ரிக் பில்லாஹ், யார் ஒருவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறானோ ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, சொர்க்கத்தை அல்லாஹ் அவனுக்கு ஹராமாக்கி விட்டான். சொர்க்கத்துக்கு போவே இயலாது. அல்லாஹ்வுக்கு இணை கற்பிச்சிட்டீங்கன்னு சொன்னா சொர்க்கத்துக்கு போக இயலுமா? சொர்க்கத்துக்கு போறது ரெண்டு கேட்டகரி இருக்கிறது. மறுமை நாளில் தீர்ப்பளிச்ச பிறகு சொர்க்கத்துக்கு போற மக்கள் இருக்காங்கல்ல, இவங்க ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கப்படுவார்கள். ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன? நியாய தீர்ப்பு வழங்குவோம்ல, அல்லாஹ் தீர்ப்பளிப்பான்ல, அன்னைக்கே சொர்க்கவாசின்னு அல்லாஹ் சில பேருக்கு தீர்ப்பளிச்சிருவான். எடுத்த எடுப்பிலேயே சொர்க்கம் போறவர்கள் ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி, இன்னொரு குழு யார் என்று கேட்டால், செஞ்ச தப்புக்கு ஏற்றவாறு தண்டனை அனுபவித்து விட்டு பிறகு சொர்க்கம் போவார்கள். செஞ்ச தப்பு அது அல்லாஹ் மன்னிக்கலன்னு வச்சுக்கிறங்க, மன்னிச்சிட்டான்னா அதுவும் இல்லாம போயிடலாம். மன்னிக்கவில்லை என்று சொன்னால் இவன் செஞ்ச தப்புக்கு ஒரு 10 வருஷம் உள்ள போடு, 10 வருஷம் நரகத்தில் வருத்தப்பட்டு போடா சொர்க்கத்துக்கும் அல்லாஹ். டிஎன்டிஜே வீடியோ விஷனின் புதிய வெளியீடுகள். சகோதரர் பிஜே ஆற்றிய உரைகள். திருக்குரான் ஒரு வாழும் அற்புதம். இஸ்லாத்தின் பார்வையில் தர்கா, பேய், பிசாசு. வாக்குறுதிகளை வாக்குகளாக்குவோம். சமுதாய நலன் கருதிய டிஎன்டிஜேயின் தேர்தல் நிலைப்பாடு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் 4 வகையான செயல்பாடுகள். சகோதரர் அல்தாபி ஆற்றிய உரைகள். மறுமை வெற்றிக்கு என்ன வழி, மறுமை வெற்றி யாருக்கு, உளறல்களும் உண்மைகளும் வினாக்களும் விடைகளும், சபை ஒழுங்குகள், வரலாறு அறிவதன் அவசியம், இஸ்லாமும் அரசியலும். சகோதரர் சம்சுலுகா ஆற்றிய உரைகள். தனிமனித வழிபாடு, தனிமனித வெறுப்பும் தௌஹீத் மறுப்பும், வறுமையில் மாநபி, சமுதாய ஒற்றுமைக்கு என்ன வழி, மகத்துவமிக்க துவாக்கள். எம்.எஸ். சுலைமான் ஆற்றிய உரைகள். இஸ்லாம் கூறும் மனித நேயம், இஸ்லாமியர்களிடத்தில் பூந்துவிட்ட அனாச்சாரங்கள். சகோதரர் பிர்தௌசி ஆற்றிய உரைகள். இஸ்லாத்தின் பார்வையில் மௌலிது, சில்லர்களின் செல்லாத வாதங்கள், நயவஞ்சகமும் சந்தர்ப்பவாதமும். அபு சுஹேல். உணர்வுகளுக்கு கட்டுப்படாதீர், கோவை ரஹ்மத்துல்லா. தற்கொலை தீர்வாகுமா, அசுரப்தீன் பிர்தௌசி. மரண பயமும் மன்னரை வேதனையும், மூலை பிர்னாஸ். ஒரு சீடியின் விலை ₹20 மட்டுமே, கூறிய செலவு தனி. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 25215226. இவன் செஞ்ச தப்புக்கு ஒரு 1000 வருஷம் உள்ளதுக்கு போடுமா அல்ல, 1000 வருஷம் நரகத்தில் வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓடுறா சொர்க்கத்துக்குமா. 10,000 வருஷம் கூட எல்லாம் போடுவான், 10 லட்சம் வருஷம் கூட போடுவான். அவன் செய்கிற தப்புக்கு ஏற்றவாறு தண்டனை பெற்ற பிறகு சொர்க்கம் செல்லக்கூடியவர்கள் ஒரு கேட்டகிரி. முதல்ல தீர்ப்பு அளிக்கும் பொழுது எல்லாம் பர்ஃபெக்டா இருப்பான், ஓடுறா சொர்க்கத்துக்கு நல்லா அனுப்பிடுவான். இது ஒரு கேட்டகிரி. இந்த முதல் கேட்டகிரிலையும் வர முடியாது. சொர்க்கம் ஹராம்டா விளங்குதா உங்களுக்கு? ஒரு 1000 வருஷம் அனுபவிச்சுட்டு, ஒரு 10 லட்சம் வருஷம் அனுபவிச்சுட்டு, ஒரு 50 லட்சம் வருஷம் நரகத்தில் கடந்துட்டு அதுக்கு அப்புறமாச்சு சொர்க்கத்துக்கு வருவானா? இவன் வரமாட்டான். ஏன்? ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, அவனுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் ஹராம் ஆக்கிட்டான். ஹராம்கள் என்ன? கிடைக்கவே கிடைக்காது. முடிஞ்சு வச்சுக்க. அப்ப இது நம்ம செய்கிற பாவங்கள்ல பெரும்பாவம் எதுன்னு விளங்குதா? இதான் பெரும்பாவம். அல்லாஹ் கூட சொல்லி காட்டுகிறான், சில பாவங்கள் நீங்கள் மன்னிப்பு கேட்காமல கூட அவன் நாடுனா மன்னிச்சிருவான் மறுமையில. இதுக்கு மட்டும் அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா, இதை தவிர மற்ற பாவங்களை நாடியவருக்கு மன்னிப்பான். அப்ப பெரும்பாவத்தில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய இணை கற்பித்தல் என்ற பாவம் நம்மிடத்தில் இருக்குமேயானால் இந்த இரவு உட்கார்ந்து அழுது நினைத்து பார்த்து இதையெல்லாம் அல்லாஹ் மன்னிச்சுன்னா என்ன அர்த்தம்? இனிமே செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். நாளைக்கு மேல செஞ்சிடக்கூடாது. மன்னிக்கிறது என்ன அர்த்தம்? மன்னிப்பு கேட்கறதுனா செஞ்சது தப்பு, இனிமே செய்ய மாட்டேன். இது ஒரு பாவம். இது பாவங்கள்ல பெரிய பாவம். அடுத்த பாவம் என்ன தெரியுமா? இரண்டாவது பாவம் கத்லுன் நஃப்ஸ்,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனிதன் செய்கிற பாவத்திலே பெரிய பாவத்துல இரண்டாவது இடம் எதுக்கு இருக்குன்னு கேட்டா, ஒரு உயிரை கொல்வது, கொலை செய்வது. கொலை செய்யறது பாருங்க, இது பயங்கரமான பாவம். எவ்வளவு பயங்கரமான பாவம் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். வமன் யக்துல் முஃமினன் முதஅம்மிதன் ஃபஜஸாவுஹு ஜஹன்னமு காலிதன் ஃபீஹா. யார் ஒருத்தன் ஒரு மூமினை கொலை செய்கிறானோ அவனுக்குரிய தண்டனை என்ன தெரியுமா? நரகம். நரகம் தான் நிறைய தண்டனை, நிறைய குற்றத்துக்கு வருமே. காலிதன் ஃபீஹா தான் பாயிண்ட், அதில் நிரந்தரமா இருப்பான். அப்ப ஒருவன் கொலை செஞ்சிட்டான்னு சொன்னா அவனுக்கு நரகத்தில் எல்லாம் போடுவான். எப்படி போடுவான்? அதுல தான் கிடந்து ஆகும், பர்மனண்டா கிடக்கணும். கொலையாளிகள் திருப்பி என்ன செய்ய முடியாது, கொஞ்ச நாள் தண்டனை அனுபவிச்சுட்டு அப்புறமேல் சொர்க்கத்துக்கு வருவார்களான்னா வரவே முடியாது. அப்ப நிரந்தரமாக நம்மை கொண்டே நரகத்தில் தள்ளக்கூடிய அடுத்த பாவம் என்னன்னு கேட்டா, ஒரு உயிரை கொல்லுவது. உயிரை கொல்லுவதுன்னா என்ன? அதுல நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஒரு உயிரை கொல்லலாம். எப்ப கொல்லலாம்? ஒரு அரசாங்கம் கொல்லலாம், தக்க காரணத்திற்காக கொள்ளலாம். தக்க காரணம்னா என்ன? ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் நடக்கிறது, ஒருத்தன் விபச்சாரம் பண்றான், அதுக்கு மரண தண்டனை, கொல்லத்தான் செய்வோம். அது அரசாங்கம் அவன் செஞ்ச தப்புக்காக வேண்டி தண்டனை என்ற முறையில கொல்லுவது. அது நம்ம பாட்டு போயிட்டு இருக்கிறோம், கட்டி எடுத்து குத்த வர்றான், நாம குத்தி நம்மளை காலி பண்ணிடலான்னு தெரியுது, பிடிங்க நம்ம குத்திட்டு போயிடலாம். இது மார்க்கத்திலையும் தப்பு கிடையாது, நம்ம நாட்டில் உள்ள சட்டப்படியும் தப்பு கிடையாது, உலகத்தில் எந்த நாட்டிலையும் தப்பு கிடையாது. இந்த மாதிரி நம்மை காத்துக் கொள்வதற்கு இல்லாமல் ஒரு பொம்பளை போயிட்டே இருக்கிறா, கற்பழிக்க வர்றாங்க, ஆஹோ கற்பழிக்க வர்றாங்களே, கொலை செய்யக்கூடாது, நல்லா அடிச்சிட்டு பண்ண விட முடியுமா? இறுக்கி கழுத்தை பிடிச்சி கட்டிச்சு கட்டிச்சு காலி பண்ண முடியுதா? காலி பண்ணு, மார்க்கத்தில் தப்பு கிடையாது. மண் கொத்தில தூண் அகலிகி ஒவ்வொரு ஷஹீத். யார் ஒருத்தன் தன்னுடைய சொத்தை காக்கிற போரில் கொல்லப்படுகிறானோ அவன் ஷஹீத், உயிர் தியாகி. யார் ஒருத்தன் குடும்பத்தை காக்கிற போரில் கொல்லப்படுகிறானோ சண்டையில, அவன் கூட ஷஹீத். இப்படியெல்லாம் இல்லாம சும்மாச்சும் ஒரு விளையாட்டா போய் குத்துறது, அல்லது மார்க்கம் எந்த வரம்பை சொல்லி இருக்கிறதோ அந்த வரம்புக்கு அப்பாற்பட்டு போய் என்ன செய்யறது, நாங்க ஜிஹாத் பண்றோம் போய் கொள்றது. சும்மா இருக்கிற வெட்டிட்டு வந்துடுறது, அவனை வெட்டிட்டா இவனை வெட்டிட்டு வா, இப்படி செஞ்சா என்ன? இப்படி ஒருத்தர் செஞ்சானையானால் அன்னமா கத்தலன் நாச ஜமியா, இவன் மனித குலம் முழுவதையும் கொலை செய்தவனை போன்றவனாக ஆவான். ஒருத்தன் ஏதாவது ஒரு உயிரை கொலை செஞ்சிட்டான்னு சொன்னா அவன் மனித குலம் முழுவதையும் கொலை செய்தவன். அதுக்கு தான் அல்லாஹ் கோபத்தில் என்ன பண்றான்? மின் அஜிலி தாலிக்க, இது பெரிய பாரதூரமான குற்றமாக இருக்கிற காரணத்தினால்தான் கதபுனா அலா பனி இஸ்ராயில, இஸ்ரவேலர்களுக்கு நாம் சட்டமாக்கி இருந்தோம், அன்னன் நப்ஸ பின் நப்ஸ், உயிருக்கு உயிர். எதுக்கு அந்த சட்டமாக்கணும்? இது சாதாரண குற்றம் இல்லை. என் உயிரை நீ எடுத்தால் உன் உயிர் எடுக்கணும், அரசாங்கத்தால் உன் உயிர் எடுக்கப்பட வேண்டும் என்று நாம் சட்டமாக்கணும் எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த கொலை செய்யற விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஆத்திரப்பட்டு நம்ம சமுதாயத்தில் அல்லாஹ் காப்பாற்றி கொண்டிருக்கிறான், நம்ம குறைவாக இருக்கிறது. மற்ற சமுதாயங்களில் பார்த்தீர்களே ஆனால் ஒரு ஜான் இடத்துக்காக வேண்டி அண்ணன் தம்பியை கொள்ளுவான், அண்ணனுக்கும் தம்பிக்கும் பங்காளி சண்டை வரும். ஒரு ஜான் இடம் யாருக்கு சொந்தம்ங்கிறதா மேட்ரு. இதுக்காக வேண்டி அண்ணன் தம்பியை கொள்ளுவான், இல்லைன்னா தம்பி அண்ணனை கொள்றான். பேப்பர்ல பாக்குறீங்க. சீக்கிரம் சொத்தை அடைவதற்காக தகப்பனை மகன் கொள்கிறான், தாத்தாவை பேரன் கொள்கிறான். இன்னும் சொல்ல போனால் அற்பமான இந்த உடல் காம சுகத்திற்காக வேண்டி பொண்டாட்டிய புருஷன் கொள்ளுகிறான், புருஷனை பொண்டாட்டி கொள்கிறார். நடக்குதா இல்லையா? பேப்பர் படிக்கிறீங்களா இல்லையா? கள்ள காதலனோடு சேர்ந்து கணவன் கொலை. ஒரு பெண்ணு இந்த அற்பமான இந்த உலகத்தில் கிடைக்கிற சின்ன இன்பத்திற்காக வேண்டி என்ன பண்றா? இன்னொருத்தனோட சேர்ந்து கொண்டு கட்டிய கணவனையே கொலை செய்கிற காட்சியை பார்க்கறீங்க. பேப்பர்ல பிடிச்சா அது மாதிரியான செய்தி இளையாங்குடி பதிப்பில் வேண்டுமானால் இல்லாமல் இருக்கலாம். சென்னை பதிப்பை விரித்தால் இது மாதிரி 10 செய்தி டெய்லி. இங்க எல்லாம் அமலுக்கு வரல, இப்பதான் சென்னை தலைநகரத்துக்கு தலை காட்டுகிறது. அதே மாதிரி இவன் என்ன பண்றான்? பொண்டாட்டி வரதட்சணை அதிகம் வேண்டும் என்பதற்காக வேண்டி பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி விட்டு ஸ்டவ் அடித்து இளம்பன் சாவுங்கிறான். ஸ்டவ் அடிச்சா சாவுறாங்களா? நிஜமா? ஸ்டவ் வெடிக்கிற மாதிரி ஸ்டவ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸ்டவ்லாம் வெடிக்கிறது இல்ல,
இவனுக்கு இன்னொரு பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணா காசு ஒரு 5 லட்சம் ரூபாய் டவுரி கிடைக்கும், நமக்கு ஏதாவது தருவாங்க, நகை நட்டு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றான், ஏற்கனவே இருக்கிற பொண்டாட்டிய கொல்றான். அப்ப இவனும் என்ன பண்றான், காசுக்காக கொலை பண்றான், இன்னொருத்தைய கல்யாணம் பண்றா கொலை பண்றான், இன்னொருத்தனோட ஓடி போறதுக்காக இவனும் கொலை பண்றான், சொத்துக்காக வேண்டிய அப்பன புள்ள கொலை பண்றான். இந்த மாதிரி எல்லாம் சர்வசாதாரணமாக கொலை செய்யக்கூடிய சம்பவங்கள் மற்ற சமுதாயங்களிலே இருக்கிறது. நம்ம சமுதாயத்தில் குறைவா இருக்கிறது. ஆனாலும் குறைவா இருக்கும் பொழுது எச்சரிக்கலைன்னு வைங்க, தொத்திரும். வரதட்சணை அப்படிதான் நம்ம நினைச்ச ஒரு காலத்துல. வரதட்சணை நமக்கு